ஹாய் நண்பர்களே. 2 நாள் நான் போடல. இன்னைக்கு 3ஆவது நாள். இன்னைக்கு உங்கள்ட்ட நான் வீடியோ போட போறேன். இந்த ஒரு வாரத்து இடைகள்ல ஞாயிற்றுக்கிழமை போட்டேன். திங்கட்கிழமை போடல, செவ்வாய்க்கிழமை போடல, புதன்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களோட நான் பேசி நான் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே போறேன். அதாவது எப்பவுமே ஒண்ணு நம்ம மனசுல ஒரு உதயமாகுது. எப்படி உதயமாகிட்டுனா காலையில எந்திரிச்ச உடனே பல பல சிந்தனைகள் ஓடும்போது அது எதுவுமே வழி கிடைக்க போகல. ஆனா ஒரே சிந்தனையாக இருந்தால் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைத்து விடும். எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய லட்சியத்தில் ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும். அதுவும் காலை நேரத்தில் தெளிவாக இருக்கும். உடல் சூடு கம்மியா இருக்கும். நல்ல தெளிவா இருக்கும். தூங்கி எந்திரிச்சு நல்ல மனம் அமைதியா கொஞ்சம் இருக்கும்போது அவங்க நினைக்கின்ற நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய செயல்களை பற்றி சிந்திக்கும் போது நல்ல நல்ல வழிகள் கிடைக்கும். அந்த வழிகள் கிடைப்பதற்கு பல இதையை நாம யோசிக்க கூடாது. ஒன்றே ஒன்று, ஒரே லட்சியம். நாம இந்த காரியத்தை நாம செய்யணும்னு நினைக்கிறது, அதுக்கு எந்தெந்த வழி கிடைக்கும் என்ற அந்த ஒரே செயலாக்க நாம சிந்திக்கும் போது நமக்கு நல்ல நல்ல வழிகள் கிடைக்கும். இதை நான் ஏன் உங்களிடம் கூறுகிறேன் என்றால், என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டதை வைத்துத்தான் நான் உடன் கூறிக்கொண்டேன். சில சமயங்கள்ல என்னுடைய மனம் குழம்பி போயிடும். கண்ட கடியை போட்டு கச்சிட்டு அப்படியே போட்டு குழம்பி போயிடும். கஷ்டம் நஷ்டம் வந்தது போனது எல்லாத்தையும் நினைத்து 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 எனக்கு எப்பவுமே செயல்படுவதற்கு ஒரு திறமை இல்லாத லெவல்ல மனம் குன்றி விடும். அந்த மனம் குன்றும் போது நமக்கு எந்த காரியமும் நடக்க போவதில்லை. இதை வைத்துதான் உங்களிடம் நான் கூறுகிறேன். என்னையே எப்பவுமே என்னை வைத்துத்தான் மற்றவர்களுடன் நான் பேசுவேன். அப்படி இருக்கையில ஒரு காரியத்தை செய்யணுங்கும் போது எல்லாத்தையும் ஒதுக்கி போகணும். வந்தது போனது, மனைவி, மக்கள், புள்ள, குட்டி, நண்பர்கள், தோழர்கள், எப்படி எப்படி கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரே சிந்தனை செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்போதுமே நல்ல வழி கிடைக்கும். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.